திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் எங்கிருந்தோ வந்தான் வந்தியன். அதோ கோடியக்கரை தெரிகின்றது. பூங்குழலி ஒரு கையால் துடுப்பை செலுத்தபடியே தனது இடது கையை நீட்டி சுட்டிக்காட்ட வந்தியத்தேவன் அந்த திக்கில் நோக்கினான். நாரைகளும் மற்ற நீர்ப்பறவைகளும் ஆங்காங்கே மரங்களில் தொற்றிக்கொண்டு ஒன்றை ஒன்று விரட்டி விளையாடி கொண்டிருந்தன. படகில் தோண்டு கிடக்கும் இளவரசன் அருள்மொழிவர்மனை பார்த்தான். இவர்கள் பயணித்தது கப்பல் கடல் நீரில் மூழ்கி ஒரு மரப்பலகையை பிடித்து கொண்டு இருவரும் மிதக்க நல்ல வேளையாக ஈழத்திலிருந்து அப்பொழுதுதான் படகில் வந்து கொண்டிருந்த பூங்குழலியின் பார்வையில் அவர்கள் பட்டினர். உனக்கு நான் பெரிதும் கடமைப்பட்டிருக்கின்றேன் பூங்குழலி. இளைய பிராட்டியிடம் அருள்மொழியை பத்திரமாக அழைத்து வருகிறேன் என்று வாக்களித்திருந்தேன். நீ மட்டும் சமய சஞ்சீவியாக வராமல் இருந்திருந்தால் எங்களுடைய கதி. வந்தியத்தேவனின் தழுத்தழுக்க அருள்மொழி காய்ச்சல் வேகத்தில் அரட்டத் தொடங்கினான். கவலைப்படாதீர்கள் வந்தியத்தேவரே, கோடிக்கரையிலிருந்து நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்திற்கு ஒரு குறுக்கு பாதை உள்ளது. அது வழியாக சென்றால் விரைவாக சென்று சேர்ந்து விடலாம். அங்கே விகாரத்தின் பின்பக்கமாக ஆதூர சாலை ஒன்றும் உள்ளது. அவர்கள் நம் இளவரசரை குணப்படுத்தி விடுவார்கள் என்று பூங்குழலி தன் பலம் கொண்ட மட்டும் துடுப்பை விரைவாக செலுத்தினாள். கிபி 3ஆம் நூற்றாண்டில் நாகப்பட்டினத்தில் ஒரு புத்த விகாரத்தை அசோக சக்கரவர்த்தி எழுப்பியதாக பர்மாவின் சரித்திர குறிப்புகள் கூறுகின்றன. சீன யாத்ரிகர் யுவான் சுவாங் நாகை புத்த விகாரத்திற்கு வந்திருந்திருக்கின்றார். ஹெரிட்டேஜ் ஆஃப் நாகப்பட்டினம் இஸ் மென்ஷன்ட் இன் தி பர்மீஸ் ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட் ஆஃப் 3rd century BC which mentions a புத்த விஹார் built by the emperor அசோகா என்று வருகின்றது. அப்பொழுது நாகப்பட்டினத்தின் பெயர் பதரித்திட்டு. இங்கே இலந்தை மரங்கள் அதிகமாக இருந்ததால் அதற்கு பதரித்திட்டு என்று பெயர். பதரி என்றால் இலந்தை பழம். ஆனைமங்கலம் செப்பேடுகள் 1ஆம் குலோத்துங்க சோழன் 6ஆம் நூற்றாண்டில் இந்த புக்க விகாரத்தை செப்பனிட்டு திருப்பணி செய்திருப்பதாக கூறுகின்றன. ராஜசிம்ம பல்லவன் இந்த புத்த விகாரத்தை பெரிதாக கட்டி கொடுத்திருக்கின்றான். ஸ்ரீவிஜய மன்னன் சூடாமணிவர்மன் இந்த விகாரத்தை திருப்பணி செய்திருக்கிறான். அதனால் அந்த புத்த விகாரத்திற்கு சூடாமணி விகாரம் என்ற பெயரும் வந்தது. ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் சைலேந்திர மன்னன் ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன் இந்த புத்த விகாரத்தை புதிதாக கட்டி கொடுத்தான். இதை குறித்த செப்பாடானது ஹாலந்து நாட்டில் உள்ள லைடன் மியூசியத்தில் உள்ளதாக அமரர் கல்கி தெரிவிக்கின்றார். சூடாமணி விகாரத்தின் தலைமை குரு காசி தேஜாவசம் இளவரசர் அருள்மொழிவர்மனை ஒப்படைத்தான் வந்தியத்தேவன். தகுந்த பாதுகாப்புடன் அவரது சகோதரியோ அல்லது நானோ வந்து அவரை அழைத்துச் செல்லுகின்றோம். அதுவரையில் இளவரசர் இங்கேயே இருக்கட்டும் என்று காசிபதேஜாவிடம் கூறினான் வந்தியத்தேவன். பூங்குழலியிடம் விடைபெற்று கொண்டு அவன் பழையாறையை நோக்கி பயணித்தான். குந்தவை தன்னிடம் ஒப்படைத்திருந்த பொறுப்பை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டான் அவன். அதை குந்தவையிடம் சொல்லிவிட்டு பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலனை சந்திக்க வேண்டும். தன் தங்கைக்கும் தந்தைக்கும் இவன் மூலமாக ஓலைகளை அனுப்பிய பிறகு வந்தியத்தேவன் இன்னும் அவனை சந்திக்கவே இல்லை. கடம்பூரில் நடைபெற்ற நள்ளிரவு ஆலோசனை கூட்டம் பற்றி குந்தவையிடம் கூட தெரிவித்து விட்டான். ஆனால் ஆதித்த கரிகாலனிடம் அது குறித்து இன்னும் பேசவே இல்லை. சிறிய பழுவேட்டரையரால் தான் சிறையில் அடைக்கப்பட்டது, நந்தினியால் விடுவிக்கப்பட்டது, குந்தவையை சந்தித்தது மற்றும் இளவரசர் அருள்மொழியை ஈழத்திலிருந்து அழைத்து வந்தது என்று தொடர்ந்து இவன் செயலாற்றிக் கொண்டிருந்ததால் பட்டத்து இளவரசரிடம் தொடர்பு கொள்ள இயலவில்லை. தன் நிலைமையை அவர் புரிந்து கொள்ளுவார். பழையாறைக்குள் அவன் நுழைந்த பொழுது கதிரவன் மறந்து இருள் பரவி கொண்டிருந்தது. பழையாறை அரண்மனையின் தீபஸ்தம்பங்களில் எண்ணெய் கப்பறைகளை பணியாட்கள் ஏற்றி கொண்டிருந்தனர். அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அரண்மனையே ஜெகஜோதியாய் காணப்பட்டது. தொடர் பயணங்களால் களைத்து போயிருந்த வந்தியத்தேவன் வழக்கமான குறும்புத்தனம் எதுவுமின்றி ஆயாசத்துடன் அரண்மனையின் வாயிலில் நிற்க தெட்டக்கனி அவனை பணிவுடன் வரவேற்று குந்தவையின் அறைக்கு அழைத்துச் சென்றாள். செங்கல் பொடி வண்ணத்தில் சேலை அணிந்து ஸ்வர்ண ஆபரணங்களை அணிந்திருந்தாள் அவள். அவளது சிவந்த கைகளில் மருதோன்றி பூச்சு செம்மையை இன்னும் அதிகரிக்க அவள் கையை விரித்து வந்தியத்தேவனை அமரச் சொன்னபோது அந்தி மாலையின் செம்மை கதிரவனைப் போல் தோன்றியது வந்தியத்தேவனுக்கு. சோழர் குலம் சூரிய குலம்தானே. அவள் கைகள் சூரியனைப் போல் தோன்றுவதில் என்ன வியப்பு? களைப்புடன் இருக்கையில் சரிந்த வந்தியத்தேவன் குந்தவையை புன்சிரிப்புடன் நோக்கினான். இளைய பிராட்டி, தங்கள் தம்பி இளவரசர் அருள்மொழியை அழைத்து வந்து விட்டேன் என்று கூறியவுடன் உற்சாகத்துடன் துள்ளி குதித்தாள் குந்தவை. எங்கே என் அருள்மொழி?
பதற வேண்டாம் இளைய பிராட்டி. கடல் பயணத்தால் இளவரசருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. அதனால் சூடாமணி விகாரத்தில் தலைவர் காசிபதேஜரின் பொறுப்பில் அவரை விட்டிருக்கின்றேன். அவர்கள் காய்ச்சலை குணப்படுத்தி விடுவார்கள். உங்களிடம் தகவலை சொல்லிவிட்டு போக வந்தேன். நான் சென்று இளவரசரை அழைத்து வருகின்றேன். வந்தியத்தேவன் கூற குந்தவை மீண்டும் இருக்கையில் அமர்ந்தாள். வந்தியத்தேவரே, அதுவும் நன்மைக்கு. அருள்மொழி அங்கேயே இருக்கட்டும். எனக்கு 2 நாட்களாக மனம் குழம்பி தவிக்கின்றது. அச்சான்யமாக ஏதோ நடைபெறப் போவது போல் தோன்றுகின்றது. பழுவேட்டரையர்கள் மீண்டும் கடம்பூர் மாளிகையில் கூட இருக்கின்றார்கள். இந்த முறை அவர்கள் கூறும் காரணம் விசித்திரமாக இருக்கிறது. சம்புவரையரின் மகள் மணிமேகலையை ஆதித்த கரிகாலனுக்கு மனம் பேசப் போகின்றார்களாம். வந்தியத்தேவன் அதிர்ந்தான். இவன் கடம்பூரில் தங்கியிருந்த பொழுது மணிமேகலை உனக்குத்தான், நீதான் என் மாப்பிள்ளை என்று கந்தமாறன் கேலி பேசியது நினைவுக்கு வர குந்தவையை கேள்வியுடன் நோக்கினான். எனக்கு தெரிந்து பல ஆண்மகன்கள் காதலிப்பது நந்தினியை, திருமணம் பேசப்படுவது மணிமேகலையுடன். ஆனால் கடைசியில் எல்லா பெண்களையும் மணந்து கொள்வது பழுவேட்டரையர்தான். வந்தியத்தேவன் கூற குபீரென்று சிரித்து விட்டாள் குந்தவை. அப்பாடி, இந்த நகைச்சுவை பேச்சை கேட்கத்தான் காத்திருந்தேன். 2 நாட்களாக எனக்கு இந்த செய்திகளினால் மனதுக்குள் புழுங்கி தவித்து கொண்டிருந்தேன். இப்பொழுது என்னை மறந்து சிரித்ததால் மனதில் இறுக்கம் குறைந்துள்ளது. கடம்பூர் மாளிகை மீண்டும் பிரச்சனைக்குரிய இடமாக மாறியுள்ளது. சம்புவரையர் அங்கே விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறாராம். ஆதித்த கரிகாலனுக்கும் அழைப்பு சென்றிருக்கிறது. நீ போக வேண்டாம் என்று நான் ஓலை அனுப்பியும் அவன் கேட்கவில்லை. பார்த்திபேந்திர பல்லவனிடமும் செய்தி சொல்லி அனுப்பி முடிந்தவரையில் என் தமையனை தடுத்து விடுங்கள் என்று கூறினேன். அவன் கூறியும் ஆதித்த கரிகாலன் கேட்க மறுத்துவிட்டான். அவனை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் உங்களுக்கு மட்டும்தான் உள்ளது. நீங்கள் உடனேயே காஞ்சிக்கு சென்று என் தமையனை கடம்பூர் போகாமல் தடுத்து நிறுத்துங்கள். அருள்மொழியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நானே சூடாமணி விகாரம் சென்று அவரை அழைத்து வருகிறேன். என் கவலையெல்லாம் என் அண்ணன் ஆதித்த கரிகாலனை பற்றித்தான். குந்தவை தன் சேலை நுனியை கைவிரல்களில் சுற்றியும் அகற்றியும் கிளேசத்துடன் சாளரத்தின் வழியாக வெளியே பார்க்க வந்தியத்தேவன் அவள் மீது பரிதாபம் கொண்டான். கவலை வேண்டாம் இளவரசி, நான் இப்பொழுதே காஞ்சிக்கு செல்கிறேன். எப்பாடுபட்டாவது ஆதித்த கரிகாலரை கடம்பூர் செல்ல விடாமல் தடுக்க பார்க்கிறேன். அவரை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. வந்தியத்தேவன் எழுந்து நிற்க குந்தவை அவனை நன்றியுடன் பார்த்தாள். என் தம்பியை ஈழத்தில் இருந்து அழைத்து வந்தீர்கள். என் தமையனையும் நீங்கள் மீட்டு தந்தால் நான் தங்களுக்கு என்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன். நெகிழ்ச்சியுடன் குந்தவை கூற அவன் அவளை ஆதூரத்துடன் நோக்கினான். இளவரசி, உங்கள் தமையன், தம்பி மற்றும் பெற்றோர் அனைவரும் இனி ஒன்றாக இருக்கப் போகின்றீர்கள். அதற்கு நான் பொறுப்பு. குடும்பமில்லாத எனக்கு ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கும் பேராவது கிடைக்கிறது என்பதை எண்ணி மகிழ்கின்றேன். வந்தியத்தேவன் சொல்ல குந்தவை புன்னகைத்தாள். எங்கள் குடும்பம் ஒன்று சேரும் பொழுது புதிதாக ஒரு நபரும் அதில் உறுப்பினர் ஆவார் என்று கூறிய குந்தவை தன் கையை தட்ட தெட்டக்கடி ஒரு குவளையில் பழரசத்துடன் வந்தாள். களைத்து போய் வந்திருக்கும் தங்களை காஞ்சிக்கு உடனே விரட்டுகின்றேன் என்பதை நினைத்து வருத்தமாகத்தான் இருக்கின்றது. இருப்பினும் எப்படியாவது என் தமையனை நீங்கள் தடுத்து நிறுத்திவிட வேண்டும். அந்த ஆதங்கமும் என்னை உந்தி தள்ளுகிறது. என் சுயநலத்திற்காக மன்னிப்பு கோருகின்றேன். குந்தவை தெட்டக்கனி நீட்டிய தாம்பாளத்தில் இருந்து பழரச கூளையை அவனிடம் எடுத்து நீட்ட அதை அருந்துவிட்டு புறப்பட்டான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் அரண்மனை விட்டு வெளியேறினான். நந்தவனத்தில் இருள் முழுவதுமாக பரவிவிட்டிருக்க ஆங்காங்கே ஒளிர்ந்து கொண்டிருந்த தீபஸ்தம்பங்களின் மீது வைக்கப்பட்டிருந்த கப்பறைகளில் ஒளியின் தொலைவில் ஒரு புரச மரத்தடியில் தான் பிணைத்திருந்த குதிரையை கண்டு அதை நோக்கி நடந்தான் அவன். சற்று உறங்கினால் மனமும் சிந்தையும் தெளிவு பெறும் என்று எண்ணினாலும் குந்தவையின் கலங்கிய முகம் அவன் கண்களின் முன்பாக நிழலாடி அப்போதைக்கு காஞ்சி செல்லும் அவசரத்தையும் அவசியத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தின. புரச மரத்தடியை அடைந்தவன் அந்த மங்கிய தீபத்தின் ஒளியில் தன் குதிரையை காண அதிர்ந்து விட்டான். குதிரையின் கழுத்தில் நாகம் ஒன்று சுற்றி கொண்டிருந்தது. பதைப்புடன் அருகில் சென்று உற்று நோக்க அது நாகமல்ல என்பதை உணர்ந்தான். குதிரையின் கழுத்தை சுற்றி ஒரு கயிறு பிணைக்கப்பட்டிருந்தது. அதன் மையத்தில் ஒரு துணிப்பை ஊசலாடி கொண்டிருக்க அந்த பையை கயிற்றிலிருந்து அவிழ்த்து உள்ளே நோக்கினான். வழக்கம்போல் உள்ளே ஒரு ஓலை இருந்தது. மரத்தடியில் இருந்து சற்றே விலகி அருகில் இருந்த தீபஸ்தம்பத்தை நெருங்கி அதன் ஒளியில் ஓலையை வாசித்தான். வந்தியத்தேவா, நாங்கள் உன்னிடம் கூறியபடி
வேறறுக்கப்பட வேண்டிய சோழர் அரசுகள் வரிசையில் முதலாவதாக நாளை கடம்பூர் மாளிகையில் நடைபெறும் விருந்தின் போது பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலனின் உயிர் பறிக்கப்பட வேண்டும். இதை செவ்வனே செய்து முடிப்பாயாக. அடுத்த கட்டளை வரும் வரையில் உன் நலம் விரும்பி. திடுக்கிட்டு விட்டு சுற்றிலும் நோக்கினான் வந்தியத்தேவன். ஓலையை குதிரையின் கழுத்தில் பிணைத்தவர்கள் அருகேதானே எங்கேயோ பதுங்கி இருக்கிறார்கள், இவனை நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்ற உள்ளுணர்வு எச்சரித்தது. யாரெங்கே? குரல் கொடுத்து பார்க்க பதில் ஏதும் இல்லை. காற்றில் சலசலத்து கொண்டிருந்த மரக்கிளைகளும் செடிகளும் மட்டுமே எங்களுக்கு தெரியாது என்று கூறுவது போல் அசைந்து கொண்டிருந்தன. அந்த ஓலையை தன் குப்பாயத்தின் பையில் பதுக்கிய வந்தியத்தேவன் குதிரையின் கழுத்தில் ஊசலாடி கொண்டிருந்த கயிற்றை எரிந்துவிட்டு அதில் தாவி ஏறி காஞ்சியை நோக்கி புறப்பட்டான். விந்தைகள் தொடர்கின்றன. காஞ்சிக்கு புறப்படும் இவனுக்கு 20 கட்டளைகள் இடப்பட்டிருக்கின்றன. இவனை இயக்கும் குழாம் ஒன்று ஆதித்த கரிகாலனை கொலை செய்யும்படி கட்டளையிட்டுள்ளது. இவனது மனதை கவர்ந்த குந்தவையோ இளவரசரை காப்பாற்றும்படி கூறியிருக்கிறாள். இவன் ஒருவனே எப்படி இளவரசனை கொலையும் செய்து அவனை காப்பாற்றவும் முடியும்? களைப்பும் மனக்குழப்பமும் அவசரமும் ஒருங்கே அவனை வாட்டி எடுக்க குதிரையை நிதானமாகவே காஞ்சியை நோக்கி செலுத்தினான். ஈழத்திற்கு பயணித்து இளவரசர் அருள்மொழியை அழைத்து வந்திருந்தது அவனது உற்சாகத்தை பெரிதும் பாதித்திருந்தது. அவர்கள் பயணித்த கப்பல் நீரில் முழுக மரப்பலகையை பற்றியபடியே இருவரும் நாள் முழுவதும் மிதந்து கொண்டிருந்ததும் பூங்குழலியின் தோணியில் கோடியக்கரைக்கு பயணம். அங்கிருந்து நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்திற்கு சென்றது. அதன் பின் பழையாறை பயணம். உடனே காஞ்சிக்கு கிளம்பியது என்று பயணித்து கொண்டே இருந்ததால் மனச்சோர்வும் உடல் வலியும் மிகுந்திருந்தன. சற்றே கட்டையை கிடத்திவிட்டு போ என்று உடல் கெஞ்ச அதற்கு செவி சாய்க்காமல் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தான். பன்னுருட்டி வரையில் உறங்காமல் பயணித்தவனால் அதற்கு மேல் உறக்கத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை. பட்டத்து இளவரசிடம் மறுநாள் தெளிவாக உரையாட வேண்டுமென்றால் சற்றே உறங்கிவிட்டு போனால்தான் முடியும் என்று தோன்றிவிட தன் கண்களை பாதையில் மேயவிட்டான். பாதையின் ஓரத்தில் ஒரு சுமை தாங்கி நின்றிருந்தது. அதில் குதிரையை பக்கமாக செலுத்தினான். நான் சற்று நேரம் உணர்கின்றேன் கருமுகிலே. யாராவது உன் கழுத்தில் ஓலையை பிணைத்தால் மங்களனான் அணிந்து கொள்ளும் புதுமணப் பெண்ணைப் போல் வெட்கி தலை குனிந்து பேசாமல் இருந்து விடாதே. கனைத்து என்னை உறக்கத்திலிருந்து எழுப்பு என்று அதன் கழுத்தை தட்டி கொடுத்துவிட்டு சுமைதாங்கியில் படுத்து கண்களை மூடி உறங்கத் தொடங்கினான். சுள்ளென்று கதிரவனின் கிரணங்கள் அவனை தட்டி எழுப்ப திடுக்கிட்டு கண் விழித்தான். பொழுது எப்பொழுதோ விடிந்து விட்டிருக்க வேண்டும். தன்னை மறந்து அவன் உறங்கிவிட்டிருந்தான் போலும். எழுந்து சுமைதாங்கி கல்லின் மீது அமர்ந்தவன் சற்று தொலைவில் சலசலவென்று கெடில ஆற்று நீரை சுமந்து கொண்டு செல்லும் வாய்க்கால் ஒன்றை கண்டான். குடியானவர்கள் தத்தம் நிலத்தாய்க்கு ஆராதனைகளை தொடங்கி இருந்தனர். வாய்க்காலை நோக்கி நடந்த வந்தியத்தேவன் காலை கடன்களை முடித்து கொண்டு வாய்க்காலில் இறங்கி ஆனந்தமாக நீராடினான். தன் குப்பாயத்தை கழற்றி வைக்கும் பொழுது முன்னிரவில் தன் குதிரையின் கழுத்தில் பிணைக்கப்பட்டிருந்த அந்த ஓலை நினைவுக்கு வந்தது. ஆதித்த கரிகாலனை கொலை செய்ய சொல்லுபவர்கள் யார்? முந்தைய இரவின் கலப்பாலும் சோர்வாலும் சிந்திக்கும் ஆற்றலை இழந்திருந்தவன் இப்பொழுது குளிர்ந்த நீரில் நீராடிக்கொண்டிருந்த தெளிவு பெற்று தன் சிந்தனையை செலுத்தினான். எப்படி இருந்தாலும் நான் யார் சொல்வதையும் கேட்கப் போவதில்லை. என்னை இயக்கும் பர்ம மனிதர்களின் கட்டளைகளையோ நந்தினியின் உத்தரவுகளையோ நான் நிறைவேற்றப் போவதில்லை. என்னுடைய மனம் கவர்ந்த குந்தவையின் விருப்பங்களை மட்டுமே நான் நிறைவேற்றப் போகின்றேன். ஈழத்திலிருந்து கப்பலில் வரும்பொழுது கப்பல் நீரில் முழுக நான் உயிர் பிழைக்க மரப்பலகை ஒன்று கிட்டியது போல் திக்கு தெரியாமல் கால ஓட்டத்தில் மிதந்து கொண்டிருந்த எனக்கு உயிர் வாழ கிடைத்திருக்கும் மரப்பலகையாக திகழ்கிறாள் குந்தவை. இளவரசியால் என் வாழ்க்கைக்கு ஒரு பொருள் கிடைத்து விட்டது. இனி என் செயல்பாடுகள் அவளை மையமாக கொண்டே இருக்கப் போகின்றன. மனதிற்குள் தீர்மானித்தபடி நீராடி முடித்து உடலை துவட்டி கொண்டு மாற்று ஆடைகளை அணிந்து கொண்டு குதிரையை நோக்கி நடந்தான். அடடே, வந்தியத்தேவனா, கும்பிடப் போன தெய்வம் குறுக்கேவே வந்து உள்ளதே என்றபடியே பலாமரம் ஒன்றின் பின்னால் இருந்து ஆழ்வார்க்கடியான் தோன்றினான். அவன் இடையில் ஒரு பெரிய பலாப்பழம். நான் உமது பாதையில் குறுக்கே வந்தால் உமக்கு தெய்வமாக இருக்கலாம். ஆனால் நீர் என் பாதையில் குறுக்கே வந்தால் சகுனத்தடை அல்லவா? நான் என்ன செய்யட்டும்? வந்தியத்தேவன் சிரிக்க ஆழ்வார்க்கடியானும் உடன் சேர்ந்து சிரித்தான். நான் ஒற்றையில் வந்தால் சகுனத்தடை வந்தியத்தேவா, நாங்கள் 2 பேராக அல்லவா வந்திருக்கிறோம் என்று ஆழ்வார்க்கடியான் கூற குழப்பத்துடன் அவனை பார்த்தான் வந்தியத்தேவன்.
வீர வைணவரே, நீண்ட நாட்களுக்குப் பிறகு இப்போதுதான் தெளிவுடன் இருக்கின்றேன். என்னை நீங்கள் மீண்டும் குழப்ப வேண்டாம். என் கண்களின் முன்பாக நீர் மட்டும்தான் தெரிகின்றீர். அந்த இன்னொருவர் எங்கே? வந்தியத்தேவன் கேட்டதும் சிரித்தபடியே தன் தொந்தியை காட்டினான் வந்தியத்தேவன். என் தொந்தி 1, இடையில் உள்ள பலாக்கனி 2, ஆக 2 என்பதால் சகுன தடையில்லை என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் குபீரென்று சிரிக்க ஆழ்வார்க்கடியான் தான் சுமந்திருந்த பலாப்பழத்தை சுமைதாங்கியின் மீது வைத்தான். வந்தியத்தேவா, நீ அறிவாயோ? பார்ப்பனனுக்கு நீராடினால் பசி என்பார்கள். தெரியாமல் பிரம்ம முகூர்த்தத்திலேயே நீராடி நியமங்களை எல்லாம் முடித்து விட்டேன். பசி வயிற்றை கிள்ளுகிறது, நெஞ்சோ இந்த பலாக்கனியை நாடுகின்றது. உன் வீர வாளால் இந்த பலாக்கனியை பிளந்து கொடேன். உன் பெயரை சொல்லி என் பசியை போக்கிக் கொள்ளுகின்றேன். ஆழ்வார்க்கடியான் கூற வந்தியத்தேவன் அவனை பொய் கோபத்துடன் நோக்கினான். நம்பி, என் வாள் வீர சாகசங்களை செய்ய மட்டுமே, பலாக்கனியை வெட்டுவதற்கு அல்ல. வந்தியத்தேவன் கூற தன் தொந்தி குலுங்க சிரித்தான் ஆழ்வார்க்கடியான். பலாக்கனியை உன் எதிரியாக நினைத்து கொண்டு வெட்டிவிடேன். இந்த விப்ரனின், அதாவது அந்தரனின் பசியை போக்கக்கூடாதா? இறைஞ்சும் குரலில் ஆழ்வார்க்கடியான் கூறியதும் தன் வாளால் அந்த பலாக்கனியை 4 கூறாக வெட்டினான் வந்தியத்தேவன். அப்பப்பா, என் தேகம் நடுங்குகிறது. இந்த பலாக்கனியை ஒரு இளவரசின் தலையாக எண்ணி பார்த்தேன். வேண்டவே வேண்டாம். அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. ஆனால் கடம்பூரில் நடக்கப் போவதை யார் அறிவார்கள்? சென்ற முறை தீட்டிய திட்டங்களுக்கு இந்த முறை உருவம் கிடைத்து போல் ஆகிவிடும் என்றல்லவா தோன்றுகின்றது. ஆழ்வார்க்கடியான் ஓரக்கண்ணால் வந்தியத்தேவனை நோக்கினான். திருமலை நம்பி, நீ என்ன சொல்ல வருகிறாய்? வந்தியத்தேவனின் நெற்றியில் குழப்பக்கோடுகள். கடம்பூரில் என்ன அசம்பாவிதம் நடக்கப் போகின்றதோ? நான் இப்பொழுது வீரநாராயணர் கோயிலிலிருந்து வருகின்றேன். அந்த வழியாகத்தானே கடம்பூருக்கு போக வேண்டும். நேற்று முதல் ரதங்களும் பரிகளும் புறவிகளும் அந்த பாதையில் போவதும் வருவதுமாக இருக்கின்றன. நேற்று மாலை பட்டத்து இளவரசர் வீரநாராயணர் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வருவதாக இருந்ததால் காத்திருந்தார்கள். தரிசனத்தை முடித்துவிட்டு அவர் கடம்பூர் செல்வதாக ஏற்பாடு. ஆனால் என்றவுடன் அதிர்ந்து போனான் வந்தியத்தேவன். என்ன சொல்லுகிறாய் நம்பி? இளவரசர் கடம்பூருக்கு புறப்பட்டு விட்டாரா? அவர் கடம்பூர் செல்வதை தடுக்கத்தானே நான் காஞ்சிக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். வந்தியத்தேவன் திகைத்தான். இந்தா, இந்த பலாக்கனியை சாப்பிடு. உடலில் வலு சேரும், வேகமும் பிறக்கும். நீ நத்தை வேகத்தில் நகர்கிறாய். ஆதித்த கரிகாலர் சிறுத்தை வேகத்தில் பாய்கின்றார். ஆபத்தை எதிர்நோக்க அவ்வளவு அவசரம் அவருக்கு. அவர் நேற்றே கடம்பூர் மாளிகை செல்வதாக ஏற்பாடு. வழியில் காட்டுமன்னார் கோயிலுக்கு சென்று வீரநாராயணரை அவர் தரிசிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. சரி, வீரநாராயணர் கோவிலுக்கு வரும் இளவரசரை தரிசித்துவிட்டு தஞ்சைக்கு புறப்படலாம் என்று காத்திருந்தது தான் மிச்சம். அவர் ஆலயத்திற்கு வரவே இல்லை. அவருக்கு பதிலாக பார்த்திபேந்திர பல்லவன் மட்டும் வந்தார். பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்க பார்த்திபேந்திரர் முந்தைய நாளே வந்துவிட்டாராம். இன்று மதிய உணவு வேளைக்கு இளவரசர் கடம்பூர் வந்தடைவார் என்று பார்த்திபேந்திரர் கூறினார். ஆழ்வார்க்கடியான் பலாச்சுளைகளை சுவைக்கத் தொடங்கினான். அப்படியானால் நான் கடம்பூருக்குத்தான் செல்ல வேண்டும். இனியும் காஞ்சிக்கு சென்று இளவரசரை தடுக்க இயலாது. ஆனால் நம்பி, நீ கூறுவது அதிகாரப்பூர்வமான தகவல்தானே? வந்தியத்தேவன் சந்தேகத்துடன் கேட்டான். என்ன அப்படி கேட்டுவிட்டாய்? என் பசியை போக்கிய உன்னை தவறாக வழி நடத்துவேனா? வீரநாராயணர் கோவிலுக்கு வந்த பார்த்திபேந்திரரை இந்த கண்களால் பார்த்தேன். அப்படியென்றால் நான் கடம்பூருக்கு செல்லுகின்றேன். இளைய பிராட்டியிடம் அவரது தமையனை காப்பாற்றுவதற்காக வாக்களித்திருக்கின்றேன். நம்பி, உண்மையில் ஆதித்த கரிகாலரை கொலை செய்யும் அளவுக்கு பழுவேட்டரையர்கள் துணிவார்களா? ஆழ்வார்க்கடியனை கேட்டான் வந்தியத்தேவன். கடம்பூர் மாளிகை என்பது மாய குகை. அங்கே யார் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை யூகிக்கவே இயலாது. கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் உள்ளே செல்பவர்கள் காப்பாற்றுபவர்களாக மாறலாம். காப்பாற்ற செல்லுபவர்கள் கொலைகாரர்களாக மாறலாம். ஒன்று மட்டும் உறுதி, அசம்பாவிதம் ஏதோ நடக்க இருக்கின்றது. ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்பது அந்த வீரநாராயணனுக்குத்தான் தெரியும். இதோ நாம் சுவைக்கும் பலாக்கனி வெளியே கரடுமுரடாக முட்களுடன் கடினமாக காணப்பட்டது. பிளந்து பார்த்தால் சுவையோ சுவை. ஆனால் நீ தாமரை மலர்கள் மிக அழகாக நுகர்ந்து பார்த்தாலே பேரின்பம் தருகின்றன. ஆனால் அது சுவாசத்தில் நஞ்சை கலந்து நம் நரம்பு மண்டலங்களை செயலிழக்கச் செய்து மரணத்தை கூட உண்டு பண்ணும். ஆக உருவத்தை கொண்டு யாரையும் எதையும் எடை போட முடியாது. ஆழ்வார்க்கடியான் கூறிவிட்டு சட்டென்று எழுந்து நின்றான். எனக்கு
பழையாறையில் அவசர வேலை ஒன்று இருக்கின்றது. நான் புறப்படுகின்றேன். நீ கடம்பூருக்குச் சென்று இளவரசருக்கு தீங்கு ஒன்றும் நேராமல் பத்திரமாக பார்த்துக்கொள். சட்டென்று புறப்பட்டுச் சென்ற திருமலை நம்பி எதையோ நினைத்து கொண்டு மீண்டும் அவனை நோக்கி அவசரமாக ஓடி வந்தான். வந்தியத்தேவா, கடந்த முறை போன்று நீ எளிதாக கடம்பூர் மாளிகையில் நுழைந்துவிட முடியாது. உன்னை தன் வீட்டு மாப்பிள்ளை என்று கூறிக்கொண்டிருந்த கந்தமாறனின் மனநிலை முற்றிலுமாக மாறியது. உன்னிடமிருந்து தப்பிய உன்னை கண்டதும் கொல்லுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார் சிறிய பழுவேட்டரையர். எரியும் தீயில் நெய்யை வார்ப்பது போல் இளைய பிராட்டியின் யோசனைப்படி இளவரசர் அருள்மொழியை வேறு இங்கே அழைத்து வந்திருக்கின்றாய். நீ ரகசியமாக நந்தினியுடன் பேசி வருவதும் தெரிந்துவிட்டது. நீ யாருக்கு தோழன், யாருக்கு எதிரி என்று பழுவூர் அரசர்களும் சம்புவரையர்களும் குழம்பி போயிருக்கின்றார்கள். யாருக்கு தோழனாக இருந்தாலும் யாருக்கு எதிரியாக இருந்தாலும் நீ உயிர் வாழ தகுதியில்லாதவன் என்பதில் அனைவருமே உறுதியுடன் இருக்கின்றார்கள். பழகிய தோஷம், உன்னை எச்சரிக்கின்றேன், பார்த்து நடந்து கொள். நீ பாட்டுக்கு உன் நகைச்சுவை கொண்டு உள்ளே நுழைந்து விடலாம் என்று எண்ணிவிடாதே. இந்த முறை திட்டங்களும் தீவிரம், காவல்களும் அதிகம் என்று கூறிவிட்டு இனி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என்பது போல ஓட்டமும் நடையுமாக அங்கிருந்து கிளம்பிவிட்டான். பழையாறைக்கு போகிறவன் என்றால் குந்தவையை சந்திப்பதற்கு செல்கிறானா, அல்லது நந்திபுரம் சென்று அனிருத்த பிரம்மராயரை சந்திக்கப் போகின்றானா? இது மாதிரி ஒற்றர்கள் பாடு தேவலாம். பிரயாணம் செய்து கொண்டு தகவல்களை திரட்டி மாமனிதர்களை சந்தித்து அவர்களுக்கு தூது உரைப்பது நிம்மதியான வேலை. இப்படி வீரதீர செயல்களில் ஈடுபட்டு ஓரிடம் பாவம் ஓரிடமாக, பழி ஓரிடமாக திக்கும் காட வேண்டி இருக்காது. வந்தியத்தேவன் கடம்பூர் செல்லும் பாதையில் தன் புரவியை திருப்பினான். திருச்சித்திரக்கூடம் என்னும் சிதம்பரத்தை அடைந்த பொழுது பிற்பகல் ஆகிவிட்டது. தொலைவில் தெரிந்த ஆலய கோபுரத்தை நோக்கினான். சைவ வைணவ ஒற்றுமையை நிலைநாட்டும் அந்த ஆலயத்தை நோக்கி கை குவித்தான். ஹரனும் ஹரியும் ஒற்றுமையாக அருள்பாலிக்கும் தலம் அது. அனைவரும் ஒற்றுமையாக செயலாற்ற வேண்டும் என்கின்ற படிப்பினையை இருவரும் புகட்ட சிதம்பரத்தின் மிக அருகில் உள்ள கடம்பூரில் அமர்ந்து ஒருவரை ஒருவர் வீழ்த்த சதி செய்கின்றார்களே. பழுவேட்டரையர்கள் மன்னர் குடும்பத்துடன் அனுசரித்து ஒற்றுமையாக ஆட்சி செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவர்களிடம் யார் சொல்லுவது? அவரவருக்கு தனிப்பட்ட வியூகங்கள் இருக்கின்றன. இறுதியில் துன்பப்படுவது மக்கள்தான். மக்களை பற்றி யார் சிந்திக்கின்றார்கள்? ஒருவேளை ஆதித்த கரிகாலன் மன்னரானால் நிச்சயம் மக்களின் நண்பனாக திகழ்வான் என்பதில் ஐயம் ஏதுமில்லை. அதோ கடம்பவனத்தின் அடர்ந்த மடங்களின் ஊடே கம்பீரமாக கடம்பூர் மாளிகை தெரிகிறது. மாளிகையின் உச்சியில் சம்புவரையின் சின்னமான காளை கொடி பறந்து கொண்டிருக்க அருகில் புலிக்கொடியும் காணப்பட்டது. சோழ பேரரசு என்னும் பெரும் மாளிகையை தாங்கும் வைரமணி தூண்களாக விளங்கியவர்கள் சம்புவரையர்கள் என்று சரித்திர ஆய்வாளர்கள் கூறும் அளவுக்கு கம்பீரமும் பெருமைகளையும் கொண்டது சம்புவரையர் மாளிகை. பிரம்மாண்டமான அந்த மாளிகையைச் சுற்றி நீர்நிலைகளும் சோலைகளும் சோலைகளில் விளையாடும் பறவைகளும் காண்பதற்கு இன்பமாக இருக்கும். காவிரி கொள்ளிடத்தின் வடக்கேயும் வீரநாராயண ஏரியின் தெற்கேயும் இருக்கும் கடம்பூர் மாளிகைக்கு பின்பக்கமாக விஸ்தாரமான பொய்கை கூட ஒன்று உண்டு. வீரநாராயண ஏரியிலிருந்து நீர் ஓடை ஒன்றின் வழியாக பாய்ந்து வந்து இந்த பொய்கையை வந்தடையும் நீர் காட்டுமன்னார் கோயில் ஆராதனைகளுக்கும் அபிஷேகங்களுக்கும் இந்த பொய்கையில் இருந்துதான் நீர் எடுத்து வருவார்கள். வேத புஷ்கரிணிக்கு வீரநாராயண ஏரியின் நீரை சுமந்து வந்த ஓடையை கடம்பாறு என்று அழைத்து வந்தனர். கடம்ப மரங்களின் நடுவே கடம்பூர் மாளிகையை நோக்கி பாய்வதால் இந்த பெயர் போலும். கடம்பூர் மாளிகை கண்ணில் பட்டதும் தன் குதிரையை நிறுத்தினான் வந்தியத்தேவன். இந்த முறை கடம்பூர் மாளிகையின் உள்ளே நுழைவது மிகவும் சிரமம் என்பதை யூகித்தே இருந்தாலும் முயன்று பார்ப்போமே என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் ஆழ்வார்க்கடியான் கூறிய எச்சரிக்கைகளுக்கு பிறகு முயற்சி செய்வதே வீண் என்று தோன்றிவிட்டது. காவலர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டுத்தான் உள்ளே நுழைய வேண்டும். பிரம்மாண்டமான மதிர்ச்சுவர்களுடன் உயரமான இரும்பு கதவுகளை கடந்து உள்ளே செல்வது கடினம். முன் வழியாக செல்லாமல் பின்புறம் ஏதாவது வழி இருக்கிறதா என்று பார்க்க நினைத்தான். கடம்பூர் மாளிகையை நோக்கி செல்லாமல் அதன் பின்பாக இருந்த பொய்கையை நோக்கி குதிரையை செலுத்தினான். வீரநாராயண ஏரியிலிருந்து கடம்பாறு வழியாக வந்த நீர் பொய்கையில் காண்பதற்கு நம்மியமாக இருந்தது. நீரின் சலசல ஓசையும் நீர் பறவைகளின் கூவல்களும் மேனியை குளிர்வித்தபடி வீசிய காற்றும் அவன் மனதை கிறங்கச் செய்தன. சென்ற முறை கடம்பூர் வந்த பொழுது இந்த அழகையெல்லாம் காண தவறி இருந்தான்.
பொய்கையில் முடிந்த கடம்பாற்றின் கரையோரமாக மரங்களின் மூடே தன் குதிரையை செலுத்தினாலும் அவன் பார்வை கடம்பூர் மாளிகையின் மீதே இருந்தது. உள்ளே எப்படி நுழைவது என்று யோசித்தபடியே அவன் தொடர, திடீரென்று பறவைகள் சில கிரீச்சிடும் ஒலி கேட்டது. ஒரு முதியவனும் இளம் குமரன் ஒருவரும் கவனை செலுத்தி நீர்ப்பறவைகளை வேட்டையாடி கொண்டிருந்தனர். முதியவரின் கால்கள் வளைந்து நடமாடும் நிலையில் இல்லை என்பதை கவனித்தான். ஐயா, இந்த பகுதிக்கே அழகையும் ரம்யத்தையும் வாரி வழங்கும் நீர்ப்பறவைகளை எதற்காக வேட்டையாடுகின்றீர்கள்? வந்தியத்தேவன் கேட்டதும் முதியவன் அவனை அலட்சியத்துடன் பார்த்து சிரித்தான். இந்த நீர்ப்பறவைகள் உமக்கு காட்சி பொருள். அதோ அந்த கடம்பூர் மாளிகையின் விருந்தில் கலந்து கொள்ளப் போகும் பழுவூர் அரசர்களுக்கு இவை விருந்து பதார்த்தங்கள். எனக்கும் இதோ இருக்கும் என் பேரனுக்கும் இந்த பறவைகள் அன்றாடம் வயிற்று பிழைப்புக்கு வழி செய்யும் ஜந்துக்கள். இவற்றை வேட்டையாடி மதியத்திற்குள் நான் கடம்பூர் மாளிகையில் அடுக்கலைக்கு சென்று கொடுக்காவிட்டால் சம்புவரையரின் கோபத்திற்கு ஆளாவேன் என்றதும் உடனே அந்த யோசனை தோன்றிவிட்டது வந்தியத்தேவனுக்கு. அவர்கள் வேட்டையாடும் முறையில் காத்திருந்த அவன் ஏராளமான பறவைகளை வேட்டையாடி இருந்ததால் அவற்றை சுமக்க இயலாமல் இருவரும் தடுமாற அவன் அவர்களுக்கு உதவ முன் வந்தான். ஐயா, தங்களால் இவ்வளவு பறவைகளை எப்படி சுமக்க முடியும்? தங்களால் நடக்கவே இயலவில்லையே. நான் தங்களுக்காக சுமந்து வருகின்றேன். நானும் அரண்மனைக்குத்தான் போகின்றேன் என்றான். வந்தியத்தேவனின் அவன் குதிரையும் பார்த்த அந்த முதியவன் அவன் கடம்பூர் மாளிகை விருந்திற்குத்தான் வந்திருக்க வேண்டும் என்பதை யூகித்து விட்டான். கரும்பு தின்ன கூலியா மகனே, உன் உதவிக்கு நான் பெரிதும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். அந்த முதியவர் கூறியதும் ஒரு கம்பியில் பிணைக்கப்பட்டிருந்த நாரைகள் மற்றும் வாத்துகளை சுமந்து சென்றான் வந்தியத்தேவன். மற்றொரு கழியில் பிணைக்கப்பட்டிருந்த பறவைகளை அந்த முதியவரின் பேரன் சுமக்க, முதியவன் ஒரு அகலமான கூடையை எடுத்து தலையில் சுமந்தபடி தள்ளாடியபடியே நடந்தான். அதில் காடை, கௌதாரி மற்றும் புறா வகைகள் இருந்தன. வந்தியத்தேவன் தன் செவிகளில் ஊசலாடிய குண்டலங்களை மறைக்கும் வண்ணம் தலைப்பாகையை கட்டி கொண்டிருந்தான். பறவைகளை சுமந்து செல்லும் அவனை பார்த்தால் நிச்சயம் அவன் வந்தியத்தேவன் என்று யாராலும் யூகிக்க முடியாதபடி இருந்தது. தனக்கு முன்பாக கழியில் ஊசலாடி கொண்டிருக்கும் அந்த நாரையையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் வந்தியத்தேவன். இப்படி வந்து சிக்கிக்கொண்டாயே, பழுவேட்டரையர்களுக்கு இன்று மாலை விருந்தாக போகின்றாய் நீ. பாவம்! அதன் மீது பரிதாபம் கொண்டான் வந்தியத்தேவன். அந்த நாரையின் செம்மையான கண்கள் இவனையே வெறித்து பார்த்தன. என் மீது எதற்கு பரிதாபம் கொள்ளுகிறாய்? உன் தோழன் பட்டத்து இளவரசரும் என் நிலையில்தானே இருக்கின்றார். என்னைப் போலவே அவரும் தானே பழுவேட்டரையர்களுக்கு விருந்தாக போகின்றார் என்று கேட்பது போல் தோன்ற வந்தியத்தேவனின் பிடரி சில்லிட்டு விட்டது. முன்பாக முதியவரின் பேரன் நடக்க, ஒரு கையால் தோளில் சுமந்து கொண்டிருந்த கழியை பற்றிபடி மறு கையால் அந்த முனியவரை அரைத்து கொண்டு நடப்பதற்கு உதவுவது போல் பாவனை செய்ய காவலாளிகள் நீர்ப்பறவைகளை கண்டதும் நாவில் நீர் ஊறியது. அதனால் கண்களின் நீர்மை குறைந்து விட்டது போலும். வழக்கமாக நீர்ப்பறவைகளை கடம்பூர் மாளிகைக்கு எடுத்துச் செல்லும் முதியவன்தானே என்கின்ற அலட்சியத்தில் அவர்களை உள்ளே அனுமதிக்க வந்தியத்தேவன் வெற்றிகரமாக கடம்பூர் மாளிகைக்குள் பிரவேசித்து விட்டான். இனி இளவரசர் ஆதித்த கரிகாலனின் ஜாகியை கண்டுபிடித்து அவரை சந்தித்து உடனடியாக கடம்பூர் மாளிகையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று தீர்மானித்தான். அடுக்கலையில் பறவைகளை ஒப்படைத்துவிட்டு முதியவரிடம் அவர் பேரனிடமும் தலையை அசைத்துவிட்டு மாளிகையின் உட்புறத்திற்கு நழுவினான் வந்தியத்தேவன். நீர்ப்பறவைகளின் வேட்டையில் தொடங்கிய அந்த நாள் மனித வேட்டையில் முடியப் போகின்றது என்பதை அப்பொழுது வந்தியத்தேவன் அறிந்திருக்கவில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.